கல் மீதான தடையை நீக்க வலியுறுத்தி விவசாயிகள் கல் குடித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பனை மற்றும் தென்னை மரங்களை பாதுகாக்கவும் கல் மீதான தடையை அகற்றவும் தமிழக அரசை வலியுறுத்தி பல்வேறு விவசாய சங்கங்கள் சார்பில் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் கல் நல்லசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டன பதாகைகளை கழுத்தில் அணிந்தும் கையில் ஏந்தியும் தென்னை கீற்றுகளை ஏந்தியும் விவசாயிகள் பங்கேற்றனர். மேலும் சில விவசாயிகள் கல் குடித்தபடி கோரிக்கைகளை வலியுறுத்தினர். தமிழ்நாடு அரசிடம் நாங்கள் கள்ளுக்கு அனுமதி கேட்கவில்லை, கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையினையும் வைக்கவில்லை. இவை இரண்டுமே அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானவை, புரிதலின்மையினுடைய வெளிப்பாடுகள். கலப்படத்தை காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு கள்ளுக்கு தடை விதித்தது. பக்கத்தில் பாண்டியில், கேரளாவில், தெலுங்கானாவில், ஆந்திராவில், உலக அளவில் எங்கும் கள்ளுக்கு தடை கிடையாது. அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா? அந்த அரசுகளெல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும்? நீங்கள் முதல்வர் பதவியில் இருந்து இறங்குங்கள் கீழே. இந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம். இது முதல் கோரிக்கை. ரெண்டாவது கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, எந்த அடிப்படையில் நீங்கள் முதலமைச்சராக தமிழ்நாட்டில் அமர்ந்திருக்கின்றீர்கள்? அண்டர் வாட் அத்தாரிட்டி யூ ஆர் ஹோல்டிங் சச் an ஆஃபீஸ் as a சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு? அரசியலமைப்பு சட்டப்படி சத்தியவாக்கு பிரமாணம் ரகசிய காப்பு எடுத்தான்னு உட்காந்துருக்கீங்க. அந்த சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு உண்டா இல்லையா? இல்லை என்றால் உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது? இதற்கு என்ன பதில்? எங்கே பதில்? 1/1/87 எடுத்தது கொள்கை முடிவா இல்லை கொள்ளை முடிவா? நாங்கள் சொல்கின்றோம் அது ஒரு கொள்ளை முடிவு. கொள்கை முடிவுன்னு என்ன? we want interpretation for policy matter. கொள்கை முடிவு என்றால் வெட்டு 1 துண்டு 2, consumption or prohibition, that is the policy matter of the government. கன்சம்ஷன் வந்துட்டீங்க, நுகர்வுன்னு வந்துட்டீங்க. ஏன் கல்லுக்கு தடை? கல்லில் கலப்படம் பண்ணாங்க, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியல, ஆகவே தடை. இட் இஸ் நாட் பாலிசி, இட் இஸ் த இன்எஃபிஷியன்சி ஆஃப் த கவர்மெண்ட். ஒரு அரசினுடைய கையிலாகத்தான் எப்படி கொள்கை முடிவாகும்?